ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் விக்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விக்ரம் டெக் ஆஃபீஷியல். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி ட்ரெண்டிங் எடிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலிட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆலிட் மோஷன் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு 16.9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வியூவால் போய்க்குங்க. ஓகேங்களா? நான் டவுன்லோட்ஸில் இருக்குது, அதனால் இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேறு இமேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எத்தனை செகண்ட் வேணுமோ இந்த டைமர் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சின்ன ட்ரிக் தான். அதை வச்சுட்டு அப்படியே ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்லி கட்டுறதுனால எனக்கு ஒரு 5 செகண்ட் போதும். இதை சொல்லி காட்டுறதுனால ஒரு 5 செகண்ட் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் அதை கொடுத்துங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே பண்ணாதீங்க, ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் இமேஜுக்கு போய்க்கலாம். இமேஜுக்கு போய்ட்டு நான் வந்து நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு லைனாக ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு லைனாக இந்த மாதிரி தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். ஓகேவா? இது மட்டும் வச்சுக்கலாம். நான் ஃபாண்ட்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 36 வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை கொண்டு போய் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிங்க. எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சாங் ஆட் பண்ணால் காப்பி ரைட் ப்ராப்ளம்ங்கிறனால நான் இப்போ சாங் ஆட் பண்ணாமல் சொல்லி காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல எவரும் அப்படின்னு முடியுதுன்னா இதை நான் அப்படியே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அடுத்து சொல்லாமலே அப்படின்னு இந்த இடத்துல முடியுதுன்னா இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு. அடுத்த லைன் எங்கெங்கே முடியுதோ அதை வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 லைனை மட்டும் இப்போ நான் சொல்லி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி காட்டணுன்னே இது வந்து இப்படி மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இழுங்க, ஃபுல்லாக ஸ்டடியாக வர மாதிரி இழுங்க. இழுத்துட்டு இந்த வந்து இந்த இதை மட்டும் ஒரு 28 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதையும் வந்து கரெக்டான இடத்துல பொசிஷனில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெவன்யூம் குறைக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ரெவன்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக குறைச்சிக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா வச்சுங்களே, எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சேக் ஆகிட்டே இருந்துச்சுல, அந்த டெக்ஸ்ட் கொடுத்துங்க. அந்த டெக்ஸ்ட்டில் போய் நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா எதுவுமே இல்லை, இது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் மட்டும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா வச்சுங்களே, இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா இதிலே போய்ட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க, நேராக ஸ்டடியாக இழுத்து விட்டுங்களா. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொண்டு போய் கரெக்டாக வைங்க. இப்போ வைக்கும்போது வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதுக்கு போங்க, எஃபெக்ட்ஸ் போய்ட்டு லைட்டாக குறைங்க. அந்த கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் அந்த இது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது லைட்டாக குறைங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு லைட்டாக குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஒன்றுமே நடக்காது. இப்போ எஃபெக்ட்ஸ் வந்து அனிமேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு அனிமேஷன் இப்போ வந்து இங்கே மாறி இருக்குது, அதனால் இப்போ நான் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி குறைச்சி விடணும். இந்த இடத்துல இவ்வளோ வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கங்களேன் எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாகுது, இல்லைன்னா வச்சுங்களேன் இந்த இடத்துல குறையணும், அந்த இடத்துல பெருசாகணும் அப்படின்னா வச்சுங்களேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுக்குங்க, இந்த இடத்துல வந்து குறைச்சி விட்டுங்க. அவ்வளோதான். உங்கள் இதை பொறுத்து தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய எஃபெக்ட்ஸே வந்திருக்கேன். இந்த மாதிரி குறைஞ்சோடனே இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுங்களேன், இந்த குறைஞ்சதுக்கு அங்கிட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சென்டராக எடுத்து வைக்க போகிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நான் லைட்டாக கீ மிஷை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இது இங்கே இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கீ மிஷை ஆட் பண்ணி லைட்டாக இந்த பக்கம் அப்படி தள்ளி வைக்கிறேன். அப்படியே லைட்டாக தள்ளி இங்கே ஒரு கீ மிஷை ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக இந்த பக்கம் இப்படி தள்ளி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் இப்படி தள்ளி வைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இது இந்த எஃபெக்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ரெண்டாவது இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணி இந்த பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வந்துருச்சு. இதுவும் அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி இழுத்து விட்டுங்க. இழுத்து விட்டுட்டு எதனால சின்னதாக வைக்க சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் வந்துடும். இங்கே போகுதா அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கீ மிஷை ஆட் பண்ண மாதிரியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு கீ மிஷன் கொஞ்சம் லைட்டாக தள்ளி இந்த இதில் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த எஃபெக்ட்ஸ் முடிய நடுவில் தான் இருக்கணும் டெக்ஸ்ட்டு, வேறு எங்கிட்டும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மட்டும் ஆட் பண்ணிட்டே பாருங்கள். அவ்வளோதான். இப்போ 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்து வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துங்க. அதை முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுங்க 16 புள்ளி. அடுத்து நான் 4.5 அந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்காண்டி பண்ணி வச்சுருந்ததை இப்போ நான் அந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அலைட் மோஷனில் இருக்குது அந்த வீடியோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ தான். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரி, இது கிடையாது, இந்த இதுதான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. நான் வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒரு கீ மிஷன் கொடுத்துங்க கொஞ்சம் தள்ளி. சரி, ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஏறணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ மெயின் வீடியோ. இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் இழுத்துருவாங்க. அந்த அதாவது எவரும் சொல்லாமலே அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் லைட்டாக தள்ளி இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனை காட்டலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி எங்கிட்ட வைக்கணுமா வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் ஜூமிங் வந்துட்டு ஜூமிங்கில் வந்து எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டே வாங்க ஓகேங்களா. பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இங்கே ஒரு இது வச்சுட்டு லைட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிட்டு இந்த ஜூமிங்கில் வந்து அதேமாதிரி ஜூமிங்க்கு வந்துங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் வச்ச இடத்துல இங்கே ஒரு இது, அந்த ஜூமிங் ஆகிற இடத்துல ஒரு இது, சரி அந்த மூவ் ஆகிற இடத்துல திருப்பி இங்கே வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் இதை ஏற்றி விட்டுக்குங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த இதையும் இந்த எஃபெக்ட்ஸையும். சரி, ஹேங் ஆகிடுச்சு லைட்டாக. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விக்ரம்.